அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் பார்த்திங்கன்னா இது வந்து 60 நாடு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முன்மாதிரியாக கொண்டு சட்டத்தை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற கண்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது எத்தனை திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்கன்னா 2000 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்கு எழுதுறதுக்கு வந்து எத்தனை டேஸ் ஆகிருக்குன்னா 2 years 11 months 18 days ஆகிருக்கு. இது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லோரும் நவம்பர் 26 1949 எல்லோரும் ஏற்றுருக்காங்க. இந்த நவம்பர் 26 தான் நம்ம வருஷம் வருஷம் என்னவா கொண்டாடுறோம், அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். இதுக்கு ஆன செலவுன்னு பார்த்திங்கன்னா 64 லட்சம் செலவாயிருக்கு. இதோட நோக்கம் என்ன? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் என்ன இருக்குன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் சகோதரத்தையும் வலியுறுத்துது. இதோட முகப்புரைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் சட்டத்தின் முன்னுரை தான் என்னன்னு சொல்கிறோம், முகப்புரை. வரையறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நல்லா பார்த்துக்குங்க. இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து இந்தியாவுக்கான வரையறை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.